வருகிற ஜூலை மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கிருஷ்ணபக்ஷ யோகினி ஏகாதசி வருகிறது. அந்த நாளில் வீட்டில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என பார்க்கலாம். நீங்கள் பெருமாளின் பக்தராக இருந்தால் இந்த பதிவை லைக் செய்து ஓம் நாராயணா என கமெண்ட் செய்து நம்ம சேலம் சுதன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பொதுவாக ஒவ்வொரு மாதமும் 2 ஏகாதசிகள் வரும். வளர்பிறையில் வரும் ஏகாதசி சுக்லபக்ஷ ஏகாதசி என்றும், தேய்பிறையில் வருவதை கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி என்றும் சொல்வார்கள். அப்படி வரும் இந்த முழு நாளும் விரதமிருந்து பெருமாளை வழிபட்டால் குழந்தை பாக்கியமில்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஒரு மகா நம்பிக்கை. அந்த நாளில் இருப்பினும் ஒரு சில தவறுகளை செய்வதை தவிர்க்க வேண்டும். அந்த நாளில் அரிசி உணவை தவிர்க்க வேண்டும். அந்த நாளில் பகலில் உறக்கம் கொள்வதை, அந்த நாளில் பகலில் உறங்காமல் பெருமாளின் நாமத்தையோ அல்லது கோவிலுக்கோ சென்று வழிபடுவது நல்ல பலனை தரும். அந்த நாளில் உணவு செய்யும் போது சமையலில் அதிக காரம் இல்லாமலும் வெங்காயம் பூண்டு இல்லாமல் தவிர்த்து உண்பது நல்ல ஆன்மீகத்திற்கு உகந்தது. இது போல பதிவுகளை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இது உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்.